நியூஸ் மிரர் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எங்கடா வழக்கமாக ஸ்டூடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான், இன்றைக்கி எங்கே ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாம் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில், சவுத் மும்பையில் இருக்குது. இந்த மார்க்கெட்டோட பேர் வந்து சோர் பஜார். சோர் அப்படின்னா ஹிந்தியில் வந்து திருடன்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பல செகண்ட் ஹேண்ட் பொருட்கள், பலனில் பெரும்பாலான செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் இங்கே வந்து கிடைக்கும். இந்த மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்னு சொல்கிறத விட ஒரு அருங்காட்சியகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏராளமான பழைய சினிமா போஸ்டர்லேருந்து கிராமஃபோன்லேருந்து பல விஷயங்கள் இங்கே கிடைக்குது. இந்த மார்க்கெட்டை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு கடையில் வந்து பழைய சிலைகள் பொருட்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இந்த கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பழைய பொருட்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பழைய கேமராலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய டெலிஃபோன், பழைய ஃபர்னிச்சர், பழைய ரேடியோஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஆர்ட் கார்னர்னு ஒரு கடை இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டி மியூசியம் மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பழைய பொருட்கள் வந்து இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க. இங்கே உள்ள அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பழைய வாகனங்கள், பழைய டூ வீலர்ஸு, கார்ஸு இதெல்லாம் உடச்சி அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்பேர்ஸு, வண்டியோட செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது திருட்டு மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலும் இது ஆரம்பத்தில் எப்படி இதோட பேர் வந்துச்சுன்னா, இது ஷோர் பஜார். ஷோர் அப்படின்னா ஹிந்தியில் வந்து சத்தம், அதாவது சத்தம், இறைச்சல் மிகுந்த ஒரு மார்க்கெட் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த உச்சரிப்பை சரியாக தெரியாமல் இதை வந்து ஷோர் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகுதான் என்னுடைய தன்மையே மாறி இது வந்து ஒரு திருட்டு மார்க்கெட்டை மாறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஃபர்னிச்சர் ஷாப் இருக்கு. அந்த பழைய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குது. இப்போ இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். இங்கே பழைய பொருள் மட்டும்தான் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, புதிய பொருள் நிறைய கிடைக்குது. ஆனால் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஆனால் அதனுடைய லைஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தேகம் தான். கிட்டத்தட்ட இங்கே ஒவ்வொரு கடையிலும் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு மார்க்கெட் மாதிரி தெரில. இது வந்து ஏதோ நம்ம ஒரு மியூசியத்துக்குள்ள வந்த மாதிரியான அத்தனை விண்டேஜ் பொருட்களும் இங்கே கிடைக்குது. இங்கே ஆரம்ப காலத்தில் திருட்டு பொருட்கள் அதிகமாக கிடைச்சாலும் இப்போ சமீப காலத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய விண்டேஜ் பொருட்களுக்கான பெரிய மார்க்கெட்டாக இது மாதிரி இருக்குது. அந்த பொருட்கள் இங்கே அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட்டை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, விக்டோரியா மகாராணி அவர்கள் வந்து இந்தியாவிற்கு வந்தப்போ கப்பலில் இருந்து அவங்க பொருட்களை இறக்குறாங்க. அதில் வந்து அவங்களுடைய ஒரு வயலின், சில பொருட்கள்லாம் மிஸ் ஆயிடுது. அந்த வயலினே வந்து இந்த மார்க்கெட்டில் தான் தேடினப்போ இந்த மார்க்கெட்டில் சேனண்டாக விற்பனைக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு திருட்டு பொருளாக இருந்தாலும் நீங்கள் மும்பையில் எங்கே தொலைச்சிருந்தாலும் அதை வந்து நீங்கள் இங்கே வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹார்ட்வேர்ஸ் பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது. இந்த பஜாருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிளாத்ஸ், செப்பல், ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரானிக் கூட்ஸ், விண்டேஜ் ஐட்டம்ஸ் அப்படின்னு மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து தேவைப்படும். நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 hour 2 hours அதுக்கே தேவைப்படும்.
இல்லை நீங்கள் நிஜமாவே பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஹாஃப் டே டு 1 டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான பொருளை தேடி நீங்கள் பேரம் பேசி வாங்க முடியும். மாதிரியான பஜார் வந்து இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு சோர் பஜார் இருக்குது, அது போக கொல்கத்தாவில் ஒன்று இருக்குது. இந்தியாவில் மொத்தம் வந்து 3 இந்த சோர் பஜார் வந்து ஃபேமஸாக இருக்குது. இருந்தாலும் எல்லாத்துலேயும் பெரிய பஜார் வந்து இந்த மும்பையில் இருக்கக்கூடிய இந்த பஜார் தான் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் வாங்கணும், நிறைய பொருட்கள் தேடுறேன் அப்படின்னா நீங்கள் பல இடங்களுக்கு வந்து தேடி அலைய தேவையில்லை. இங்கே வந்தீங்கன்னாவே நீங்கள் பழைய சூட்கேஸ்லேருந்து பழைய ரெக்கார்டு, கிராமஃபோன், சினிமா போஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை விண்டேஜ் கலெக்ஷனையும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிற ரேட்டில் இருந்து பாதி ரேட்டில் தான் நீங்கள் பேரத்தையே ஆரம்பிக்கணும். ஏன்னா எப்போவுமே இவங்க வந்து சொல்கிற விலை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பேரம் பேச ஆரம்பிக்கிறதையும் அவங்க 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் சொன்னாங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு தான் கேட்கணும். பார்த்தீங்கன்னா பழைய ரேடியோ, ஸ்பீக்கர்ஸ் அதனுடைய இதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சிறந்த வகையில் பேரம் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே பொருளை கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த ஏரியா வந்து சுற்றி இருந்திருக்கோம். நான் இந்த மார்க்கெட்டோட ஒரு முடிஞ்ச அளவுக்கு பகுதிகள் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஆனாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கான பொருட்கள் வந்து இங்கே இருக்குது. மும்பை சீரீஸ்னுடைய இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன்.